வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நயனார் நாகேந்திரன் கைது. என்னப்பா கைது பண்ணிட்டாங்களா? எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்ல காதில் விழுது. எனக்கு தெரிஞ்சு நயனார் நாகேந்திரன் அவர்கள் கைது ஆனார்னு வச்சிங்களேன், வெளியவே விட மாட்டாங்க. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணாங்க. ஆனால் விசாரிப்பதற்காக மட்டும்தான் நாங்கள் தஞ்சைக்கு கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடித்தாங்க. அதுக்கு காரணம் திமுக கிட்ட இருந்த வழக்கறிஞர் அணியானது ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அதுலேயும் ஸ்டாலின் அவர்களுடைய மகனை கைது பண்ணதுனால ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை விட்டுட்டு இருக்கவே மாட்டார். அவர் எப்போதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனால் கூட கூடவே போகிறவர். புத்திர சோகம் அவர் அப்படியே கவ்விக்கும். அதனால் யாரை பலி கொடுத்து வேணாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவார். அதற்காக ஒட்டுமொத்த வழக்கறிஞர் அணியும் களத்தில் இறக்கினார் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றப்பட்டார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது, நீதியரசர்களே இது பொய்யோ உண்மையோ, ஆனால் பல தருணங்களில் பல பேரும் பேசியிருக்கிறாங்க. திமுக சார்புடையவங்களும் இருக்கிறாங்க. அந்த நலம் விரும்பிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாக கூடாது என்பதற்காகவே சில உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். அதன் மூலமாக தப்பித்தாங்க. ஆனால் இப்போது நயனார் நாகேந்திரன் மட்டும் கைது ஆனார்னு வச்சிங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியே வரமாட்டார். எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் வலுவாக இருக்குது. அந்த கட்சி தலை தூக்கவே கூடாது என்ற நிலையில் நிறைய பேர் செயல்படுறாங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ, ஊடகத்தினர் நல்லாவே இருக்கிறாங்க. அதனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுனது ஆபாசம் என்றாலும் அதை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. கருணையே காட்டக்கூடாது என்ற லெவலுக்கு செய்திகளை போட்டுருவாங்க. நீதியரசரை பொறுத்த வரைக்கும் அவதூறு வழக்குத்தானே பதிய வேண்டும், ஏன் இது குற்ற வழக்காக பதிந்து கைது பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அதனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மாபெரும் தவறு செய்து விட்டார் என்று ஊடகமானது கட்டமைக்கின்ற பொய்யில பாஜக காரங்களே போய் நயனார் நாகேந்திரன் அவருக்கு ஜாமீன் கூட கேட்க மாட்டாங்க. ஆடா, இவ்வளோ ஆபாசமாக பேசிட்டாரா, அவருக்காக பாஜக இத்தனை பேர் வருந்து கட்டிங்கன்னு போய் ஜாமீன் எடுக்கிறாங்களா அப்படின்னு ஜாமீன் எடுக்க போனவனா கூட கேவலமாக பேசுவாங்க. மாபெரும் குற்றம் செய்தவனுக்கு கூட பேசுவதற்கும் கருத்துக்களை சொல்வதற்கும் அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கும் சட்டத்தில் வழிமுறை இருக்குது. ஆனால் பாஜக காரன் புத்தி பேதலித்து அவமதித்து விட்டாலோ ஆபாசமாக பேசிட்டாலோ தமிழகத்தில் அவனுக்கு சட்ட உரிமை கூட மறுக்கப்படும். அந்த அளவுக்கு ஊடகமும் சரி, எதிர்கட்சியும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி, பாஜகவுடைய தலைவராகவே இருந்தாலும் செதைச்சி விட்டுருவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வயதுக்கும் இருக்கின்ற பதவிக்கும் மரியாதை கொடுக்கணும்னா மற்றவங்க இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கணும்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், சங்கு தான். இன்னைக்கு திரிஷா அவர்கள் சுதந்திர தினத்துக்கு வந்தாங்க. ஒட்டுமொத்த செய்தி நிறுவனமும் நம்முடைய திரிஷா அவர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. திரிஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு கோட்டை கொத்தளத்துக்கு வந்தது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தப்பில்லை. ஆனால் அவங்களுக்கு அனுமதி யார் வழங்கினது? ஏன்பா இதை கேள்வி கேட்குற? அவங்க விருப்பம், அவங்க யார் அழைக்கணுமோ அவங்கள அழைச்சாங்க, அதனால அவங்க போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ கேள்வியா எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் அப்படி என்ன ஆபாசமாக பேசினாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருக்கும். அவற்றை கொஞ்சம் திரிஷா அவர்கள் கொடியேற்ற விழாக்கு வந்தாங்கல்ல, அதை பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த போஸ்ட்டை பாருங்கள். இந்த போஸ்ட் யார் போட்டது தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 நாளாக இந்த மைக்கேல் சமூக வலைத்தளத்தில் பேசுபடு பொருளாக இருக்கிறான். எதுக்கு இருக்கிறான்? முருகனை அவமதித்து பேசியிருக்கான், ஆபாசமாக திட்டிருக்கிறான். இப்படி ஒரு ஆபாசத்தை நீங்கள் வாழ்நாளில் கடவுள் மீது யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வச்சிருக்கான் இவன். ஆனால் இவனை கைது பண்ணவே இல்லை. அன்னைக்கு முருக கடவுள் மீது ஆபாசமா விமர்சனம் வைக்கின்ற போது கடந்து போன இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு அதே திரிஷா மீது இவ்வளோ ஆபாசமான வன்மத்தை கக்கி இருக்கான். அதாவது நம்ம விஜய் அவர்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சான். ஏண்டி அரிப்பெடுத்தவளை அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கவே முடியாது, நீங்களே படித்து தெரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு இந்த ஆள் பின்னாடி எதுக்காக சுத்துற அப்படின்னு திரிஷாவை பார்த்து இந்த மைக்கேல் கேள்வி கேட்டிருக்கான். ஆனால் நடந்தது என்ன? நம்ம விஜய் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், முதலமைச்சரா, அவர் கொடியேற்ற போறாருன்னு வச்சுங்களேன், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தாராளமாக வரலாம். அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படாது. அவங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கட்டளை கிடையாது.
தாய், தந்தை, அப்புறம் மனைவி, பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து அனுமதி இல்லாமல் வரலாம். ஆனால் திரிஷாவுக்கு அனுமதி வாங்கணும். அந்த அனுமதியை யார் தரணும்? நம்ம முதலமைச்சர் தான் தரணும். ஸோ முதலமைச்சருடைய விருப்பத்தின் பேரில் தான் வந்து கொடியேற்றுகின்ற நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மைக்கில் என்ன சொல்கிறான்? என்னவோ திரிஷா நம்ம விஜய் பின்னாடி சுத்துற மாதிரியும் விஜய் இதை விரும்புகிற மாதிரியும் இந்த தற்குறிகள் வந்து செய்தி போட்டுட்டு இருக்காங்களே. ஆம்பளை என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், ஆனால் பழி முழுவதும் பெண்கள் மீது தானா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறது தப்பு தான், ஆபாசம் தான், அவரை கண்டிக்க வேண்டும், கைது பண்ணணும், தப்பே கிடையாது. மத்திய அரசாங்கமானது இன்னைக்கு மாநில அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கும். ஒரு மாநில தலைவரை கைது பண்றது கஷ்டம்தான். இருந்தாலும் அவர் பேசுறது தப்புன்னு எப்போ உணருது? அவரை கைது பண்ணணும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மைக்கில் என்ன பண்ண போறீங்க? இந்த மைக்கிலையும் கைது பண்ணணுமா இல்லையா? முருகனை தப்பா பேசுறதுக்கு விட்டீங்க, இப்போ திரிஷாவை தப்பா பேசுறான், இவனை கைது பண்ணுங்க. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரை தப்பா பேசிட்டாரு? அன்னைக்கு திரிஷா கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல, ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்களே கைது பண்ணீங்க. இந்த மைக்கில் கைது பண்ண மாட்டீங்களா? சரி, இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம முதலமைச்சர் மீது அப்படி என்ன ஆபாசமா பேசிட்டாருன்னு பாக்குறீங்களா? வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஆட்சி செய்யக்கூடிய சூழல் இவரால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேர்ந்தார், வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேர்ந்தா யாரும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்து கொள்ளுவாங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? சட்டமன்றத்தில் வந்து அப்பாவை தேர்றாரு முதலமைச்சர். அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டு இருந்தாருன்னா அப்பா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் வந்து அப்பாவை தேடி இருக்கலாம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்றார். இதன் மூலமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, அடா சட்டமன்றத்தில் அப்பா எங்கன்னு தேடுற, ஒருவேளை உனக்கு அப்பா யாருன்னு தெரியலையோ, அதனால தான் சட்டமன்றத்தில் வந்து அப்பாவை தேடுறையோ, உங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா யாருன்னு அடையாளம் காட்டுவாங்க. அதை தெரிஞ்சுட்டு வந்து சட்டமன்றத்தில் தேடினா அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஆபாசமான ஒரு பேச்சை தான் பேசியிருக்காரு. அது கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னா தேசத்தையும் தெய்வீகத்தையும் பெண்களையும் தெய்வீகமாக கொண்டாடக்கூடிய பாஜக இருந்துகிட்டு இப்படி ஒருத்தர் பேசுறத யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாருமே கண்டிக்கிறார்கள். ஆனா கண்டிக்கிறவங்க எல்லாரும் வந்து யோகினான்னு கேட்டீங்கன்னா, பல்வேறுபட்ட தருணங்கள்ல இவங்களும் ஆபாசமா பேசியிருக்காங்க. அதனால நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறது தப்புனாலும் நயினார் நாகேந்திரன் அவர்களை கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு போடுங்க. நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டோம், அள்ளிங்கன்னு சிறையில் போய் வைக்கிட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் யோகி சிகாமணி மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்களை கண்டிக்கிறீங்க பாருங்க, அதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அரசியல் களத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சு மற்றவங்களை ஆபாசமா பேசாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அந்த ஆளை நிறைய பேர் ஆபாசமா பேசுவாங்க, அவங்க அம்மாவை கூட ஆபாசமா பேசுவாங்க. ஆனா அந்த ஆள் மட்டும் எப்போதும் ஆபாசமா பேச மாட்டார். யோ, நம்ம முதலமைச்சர் வந்து கண்ணியமான அரசியல் செய்யறவரையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சுதந்திர தின உரையாற்றி இருக்கின்றார். அதுலயே 2 விஷயங்கள் எனக்கு இடிக்குது. ஆனா முதலமைச்சர் வந்து ஆபாசமா பேசாதவர்னு சொல்றீங்க பாருங்க, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கிறது. ஏன்னா நல்லா வாயில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச்சு நிறுத்துவார். கவர்ச்சியால ஜெயிச்சேன்னு சொல்றீங்களே, நான் என்ன? அப்போ அந்த வார்த்தைகள்லாம் நம்ம என்ன போட்டு ஃபீல் பண்றது? மொத்தத்தில் உள்ளத்துக்குள்ள இருப்பதை உதட்டல உதிர்க்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஆபாசமா பேசலன்னு அர்த்தமா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றதுக்கும் வார்த்தை வந்தும் வெளிப்படுத்தாம முகபாவனையாலும் இல்ல அந்த பேச்சை நிறுத்துவதன் மூலமாக நீங்க ஆபாசமான விஷயங்களை தான் சொல்ல வந்தீங்க என்பது எங்களுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு நாங்க முட்டாளா, உத்தம புத்திரனுங்களா? 2வது அரசியலுக்கு வந்தாச்சு, எல்லாரும் ஒரே மாதிரி விமர்சிப்பான் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. அதனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாம கைதுகள், தேவையில்லாம மத்திய அரசாங்கம் அதிருப்தி எல்லாம் வேணவே வேணாம். ஆனால் இருந்தாலும் நம்ம நயினார் நாகேந்திரன் மீது யாரெல்லாம் வந்து புகார் அளிக்க போறாங்கன்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே கைது பண்ணுகின்ற போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமா கைதாவார், அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. ஏன்னா எப்போதும் ஒரு திரிஷாவையே குறி வைக்கின்றார். ஏற்கனவே வந்து எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பாக நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரணும், 2வது திரிஷா விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாரு. அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு பொழுதுக்குள்ள மன்னிப்பு கேட்டாலும் கேட்பாரு. அதில் தப்பு பண்ணிட்டோம் என்பதை அவர் உணர்வார் என்று நினைக்கிறேன். அதனால் நம்ம முதலமைச்சருடைய சுதந்திர தின உரைக்கு போயிடலாமா? என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பது கூட ஒரு சுதந்திர போராட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் சொல்கிறது? நம்ம முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் வந்து வரி ஏய்ப்பு செய்யலையோ, காருக்கு வரி விலைக்கு கேட்டு கட்ட மாட்டேன்னு சொல்லலையோ. ஸோ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா? நீங்களே வந்து பதில் சொல்லுங்க. நாம் என்ன சொன்னோம்னு வச்சுங்களேன், உத்தம புத்திரன் விஜய் அவனை போல ஒப்பற்ற தலைவர் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முட்டு கொடுப்பானுங்க. அதனால விஜய் உத்தமனும் இல்லை, ஆக்கப்பூர்வமாக இந்த ஊழலை ஒழிப்பதுக்கு என்ன பண்ணிட்டீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் இணையறாங்க தெரியுமா? அவங்கள வச்சு நீங்க போங்க, விஜய் கட்சியில் நீங்க ஏன் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க வெளியே போய் அடா விஜய் அவர்கள் வந்து நேர்மையா ஆட்சி செய்யறாரு, ஊழலை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு போய் பரப்புரை செய்யுங்க போங்க. அதோட மக்கள் ஒட்டுமொத்த பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுங்க போங்க. அந்த ஒரு முகத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க போங்க. ஆனா திமுக அதிமுக மேல இந்த வெறுப்பு, 60 வருஷமா இருந்த அலுப்பு, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு போய் சொல்ற போறீங்க. மாற்றம் மாற்றம் என்று சொன்ன பொய்யை நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்ற போறீங்க. ஊழலை ஒழிச்சிட்டாரு, நல்லாட்சி தருவாரு, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்துட்டாரு அப்படின்னு போய் சொல்லுங்க. அதோட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. ஊழல் ஒழிச்சிட்டாரு அதுவே போதாதா அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு வாங்க. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா நடுநிலை தவறவே கூடாதான். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கை வந்துட்டாரு. ஒரு முறை கான்ட்ரவர்சி ஆகலாம், ஆனா ஒவ்வொரு முறையும் ஏன் திரிஷாவை அழைச்சிக்கிட்டு வந்து கான்ட்ரவர்சி உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு? இது ஏதோ திசை திருப்புகின்ற அரசியல் போல தெரியுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திரிஷா அவர்கள் வந்து மேடைக்கு வராங்க. அப்போ விஜயனுடைய அம்மா பார்த்து வாயை பொழக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா திரிஷா அவர்கள் இங்க வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. ரெண்டாவது, நம்ம முதலமைச்சருடைய தந்தையா இருக்கிறார் தெரியுமா, அவருக்கு போய் திரிஷா அவர்கள் குனிந்து வணக்கம் போடுறாங்க. ஆனா எஸ்.ஏ. சந்திரசேகர் கண்டுக்கவே இல்லை. ஏன்? அதை விளக்கமா என்னால் சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். மொத்தத்தில் திரிஷா அவர்கள் வந்ததை விஜய் அவர்களுடைய குடும்பமே ரசிக்கல. ஆனால் இருந்தாலும் விஜயுடைய அனுமதி பெற்று தான் அங்கே வந்திருக்கிறார்கள். சரி, மொத்தத்தில் திரிஷா பற்றியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வந்ததை மறந்துடும். தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கிருஷ்ணசாமி. அந்த கிருஷ்ணசாமி தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணாரு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் தேடி தேடி பார்த்தேன் கூகுளில், ஒன்றுமே புலப்படவே இல்லை. அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்கப்பா கிருஷ்ணசாமி அவர்களே, எதுக்காக கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு செய்தியாளர் கேட்குறாங்க. அது கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அமைதியாக இருப்பேன், அதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்கன்றார். மொத்தத்தில் தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல, தமிழ் மொழிக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல, கம்முன்னு இருந்தாராம். சரி, வேற ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு செய்தியாளர் கேட்குறாங்க. காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தல, அதனால கொடுத்துருக்காங்க. அட பாவீங்களா, இது காங்கிரஸை சமாதானப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டதா, இல்ல வன்னியர் பகுதியில் விஜய் அவர்கள் வந்து ஓட்டு வாங்க முடியல அப்படின்றதுனால வன்னியர்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டதா தெரியல. விருதுகள் கூட அரசியல் உள்நோக்கம் கொண்டு வழங்கப்படுகிறதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக திசை திருப்பிட்டார் பாருங்க நம்முடைய நயனார் நாகேந்திரன். இந்த ஆளுடைய வாய்க்கு தையல் போடுங்க, இல்லைன்னா தூக்கி ஜெயிலில் போடுங்க. நன்றிங்க.